ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரோட ஃபார்மேட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு டு சேலரிஸ், டு சேரிட்டிஸ், டு ரெண்ட், டு டொனேஷன் பெய்டு, டு ஸ்டேஷ்னரி, டு லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசட்ஸ், டு டிப்ரிஷியேஷன். இன்கம் சைடு பை சப்ஸ்கிரிப்ஷன், by donation received, by admission fees received, by grant received, by rent received, by interest received, by profit on sale of asset. இது எல்லாமே சம்மு புக்கில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றையும் சேலரி எந்த சைடு வரும், சேரிட்டிஸ் எந்த சைடு வரும், ரெண்ட் ரிசீவ்டு எந்த சைடு வரும், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு எந்த சைடு வருங்கிறத போட்டுட்டு ஆன்சர் டோட்டல் பண்ணுவோம். அந்த ரெண்டு சைடும் டோட்டல் பண்ணிட்டு இந்த சைடு அதிகமாக இருந்து இந்த சைடு ஆன்சர் போகிற மாதிரி இருந்தால் சர்ப்ளஸ், அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் சைடு ஆன்சர் வந்தால் அது சர்ப்ளஸ், இன்கம் சைடு ஆன்சர் வந்தால் அது டெஃபிஷிட். இப்போ சர்ப்ளஸ்னால் என்னது? எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ டெஃபிசிட் அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம். இப்போ இதில் இன்னொன்றுனா ரிசீவ்டு எல்லாமே இன்கம் சைடு வரும், எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது பெய்டு இது எல்லாமே என்னது? எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும். நம்ம என்னென்ன செலவு பண்ணுறோமோ அதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும். நமக்கு என்னென்ன இன்கம் கிடைக்குதோ அது எல்லாமே அந்த என்னென்ன ரிசீவ் அதாவது எது உள்ளே வருதோ அது எல்லாமே இன்கம் சைடு வரும். தேங்க்யூ.